Hi everyone, welcome to my channel. In this episode, we'll be reacting to tea in Tamil. The channel is Gomathi Kitchen, right? One of the famous Tamil YouTuber channels for cooking. Exactly. Well, let's watch it together now. வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்ல Oh, she also did mehendi sometime before. செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டீயில் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து பண்ணியிருக்கேன். அதோட நல்ல சூடாக நமக்கு குடிக்கிறப்ப காலையில் இருந்தாலும் மாலையில் இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். The thing that was interesting for me a bit more was this orange thingy that was on side. It's crispies. Yeah. டீ செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து நான் 1 டம்ளர் தான் பால் எடுத்துக்க போகிறேன். டீயோட டேஸ்ட் மசாலா So, Cardamom, yeah, I heard, and ginger. மாதிரி பொடியாக நறுக்கின ginger. Oh, she also has such a grinding thingy as you have, like grinding stone, like you also bought for yourself and your parents. If you do this way, it's better. The flavors will get into the tea better, it seems. That's what she said. Yeah. Instead of just using powder or blending in a blender. டிகாஷனுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு நான் அதில் பாத்திரத்தில் 1 டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள டீ பவுடர் அந்த இஞ்சி ஏலக்காய் விழுதையும் இதில் சேர்த்து நல்லா ரொம்ப ஹை தீயில வச்சு நீங்க It's டிகாஷன் also good for us to learn to maybe try like that. வச்சு அது வந்து நல்ல ஃப்ளேவரும் இறங்கணும். இது Sugar. காய்ச்சிக்கிட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை இப்பயே சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரை சேர்க்கறதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நுர ததும்புற மாதிரி ஒரே ஆற்றுலேயே நமக்கு டிகாஷன் ரெடி ஆகிடும், டீயும் ரெடி ஆகிடும். அதுக்காக தான் இது பண்ணுறது. அதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரையை கொஞ்சம் லேட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயிலேயே அது பாதி அளவுக்கு வர அளவுக்கு நல்லா சுண்ட விட்டுருக்குறேன். நம்ம டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறமா 1 டம்ளர் அளவுள்ள நம்ம இப்ப காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். ரொம்ப முன்னாடியே பாலை So சேர்த்துடாதீங்க. she started with the milk and now she's ending with the milk too. எல்லாம் ஊத்திட்டு கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் At பண்ணிடலாம். the first, she just boiled milk separately. That's all. அதுக்காக சேர்த்துருக்கிறேன். பட் 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த 1 டம்ளர் டீக்கு பத்தாது. நான் கொஞ்சம் மீடியமாக வந்து சர்க்கரை போட்டுக்குவேன். அதனால இப்போ இன்னொரு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம Little bit more sugar, it seems. The first time she puts half of it. நல்ல ஒரு மீடியமான சர்க்கரையாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப நேரம் இதை நீங்கள் சுண்ட விட்டீங்க அப்படின்னா அது மாதிரி பாலோட டேஸ்ட் அதிகமாகிடும். இப்போ வந்து நைலான் வடிகட்டி வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி நைஸாக இருக்க She was recommending us to use a metal strainer rather than a nylon one, which is not good, right? Plastics in your body, right? Oh yeah, right. So she prefers stainless steel that doesn't Makes rust. sense, yeah. It's good. So yeah, see, Yeah, that presentation, yeah. And the then reason she put sugar twice in the first time and the next time is because to get this bubbles, it seems. Bubbles if you put it in the first go, it seems. So yeah, that's it. Awesome, right? Very cool. yeah, it was really Do you cool. do the same way? No, not really. See, this is like a more authentic way. Maybe you should try it. Yeah, why not? Cool. Hmm. Thank you for watching. If you like this video, you can always give like and subscribe, or watch also my other videos that will appear over here. And see you in the next episode. See you.